வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு லவ் லிரிக்ஸ் வீடியோ வந்து எப்படி சிம்பிளாக மேக் பண்ண பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்டில் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் லிரிக்ஸ் வந்துட்டு ஒரு உங்களுக்கு 30 செகண்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோவை கரெக்டாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துருங்க. அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் வேணும்னா கொடுத்துக்கலாம். இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டாக உங்களுக்கு வேணும்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணிக்கோங்க. கலர்ஃபுல்லாக வேணும்னா கலர்ஃபுல்லாக எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் செட் பண்ணிடுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுத்துக்கிறேன். இப்போ வீடியோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாம் வரும். யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஷேடோ இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி. இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளெண்ட் ஆப்ஷன் வரும். அதில் மல்டிபிள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ அந்த இமேஜுடைய டைம் டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனுக்கு போயிட்டு கரெக்டாக ஃபேஸ் வந்து தெரியுதான்றதை பார்த்துக்கோங்க. அந்த கரெக்டாக மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால கரெக்டாக சென்டரில் உங்கள் ஃபோட்டோ இருக்கிற மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டயலாக் உடைய பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிவிடுங்க. ஜூம் பண்ணி இதை வந்துட்டு மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும் பிளாக் கலரில். ஸோ அந்த இடத்துல இதை வந்துட்டு கரெக்டாக வந்து இந்த மாதிரி இப்போ நான் எப்படி ஆட் பண்ணியிருக்கேனோ சேம் அதே மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மேலே டயலாக் கரெக்டாக வந்து செட் ஆகும். இப்போ அதோடைய டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிரிக்ஸ் வீடியோவும் செலக்ட் பண்ணுங்கள். அதில் நம்ம வாட்டர் மார்க் இருக்கும். ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஐகான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த வாட்டர் மார்க்கை மட்டும் அப்படியே கிராப் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளெண்ட் ஆப்ஷனுக்கு போங்க. அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு அதை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த லிரிக்ஸ் வீடியோவை லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு அதை கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்துட்டு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ அந்த எஃபெக்ட் வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி அது ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மிக்சர்னு இருக்கும். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸ்டேச்சுரேஷனையும் ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிடுங்க. கான்ட்ராஸ்ட்டை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஒரு 50ல். எகைன் பேக்கில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஏதாவது ஒரு 4 or 5 எமோஜஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எமோஜஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு லிரிக்ஸுக்கு மேலே இதை வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ கரெக்டாக லிரிக்ஸுக்கு மேலே செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு சூப்பராக ப்ளே ஆகும். நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் நான் சொன்ன மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கலர்ஃபுல்லாக வேணும்னா கலர்ஃபுல்லாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டாக வேணும்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். அதே மாதிரி கரெக்டாக வந்துட்டு அந்த டயலாக் இருக்கட்டும் லிரிக்ஸாக இருக்கட்டும் நான் சொன்ன மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் கப்புள்ஸாக ஃபோட்டோ இருந்தாலும் சரி இல்லை சோலோவாக ஃபோட்டோ இருந்தாலும் சரி கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த சாங் எடிட் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.